ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். எண்ணெய் இல்லாமலும் செய்யலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பேட்சாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சும் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தனால பாதி வெங்காயம் மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கனா ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதித்து வரணும். அதுவரையும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையில் சேர்த்துட்டு மறுக்கையை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே தான் நம்ம செய்யணும். ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து கெட்டியாகி வந்துடும். நமக்கு இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நிறைய லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிக்கவும் இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேன்லேருந்து விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது உடனேவே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு ஆறி வரட்டும். அது வரைக்கும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து வந்ததும் இப்போ இதை தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நமக்கு ஓரளவு சூடு ஆறி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறி வரணும்னு இல்லை, லைட்டாக ஒரு சூடு இருக்கும்போதே நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான மாவாக வரணும். அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து ஒரு 5 உருண்டைகளாக நம்ம ஈக்குவலாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக போதும்னா கொஞ்சம் இதோட சின்ன சைஸாகவும் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இது போல் நல்லா ஸ்மூத்தாக கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா ஒரு கையில் வச்சு மறு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணி எடுப்போம்ல, அது போல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர் பகுதியை ப்ரெஸ் பண்ணி நம்ம விரித்து எடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்டஃபிங்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வச்சு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மூடி எடுத்துக்கலாம். நம்ம நடுப்பகுதியை தான் ப்ரெஸ் பண்ணி விரித்து எடுத்துருந்தோம். அதனால் ஓரங்களில் மாவு கொஞ்சம் கூட திக்காக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் செஞ்சு எடுக்கும்போது கையிலலாம் எதுவுமே ஒட்டாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட் இது போல் ஹோல் உள்ள ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறத அதில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆறணும்னு வேண்டாம், லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில டைம் பிஞ்சு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எண்ணெய்லாம் சேர்க்காமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னராக, ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நீங்கள் எண்ணெய் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே சாப்பிட்லாம். சைடிஷ் எதுவுமே வேண்டாம்.
நான் இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா குடிக்கும். நமக்கு இது எல்லாமே நல்லா வெந்தது தான், லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 2 சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் இதுவரை செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.